ஒரு பெரிய எழுத்தாளரோட மனைவி அலமு பரபரப்பா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பாதாம் அல்வா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் போண்டாக்கு மாவு ரெடி பண்றா. அப்ப ஸ்ரீவத்சன் அவளோட கணவனை இன்டர்வியூ பண்றதுக்காக நிறைய பேரு வரப்போறாங்க. ஒரு பிரபலமான பத்திரிகையோட எடிட்டர் வரப்போறாரு, அவரோட நிறைய பெண்கள் வரப்போறாங்க. ஒரு கலந்துரையாடல் நடக்க போகுது. அவங்க வீடே பரபரப்பா ஏங்கிட்டு இருக்கு. ஸ்ரீவத்சன் ரொம்ப அழகா மிடுக்கான தோற்றத்தோட ஒரு எழுத்தாளருக்கு உண்டான கம்பீரத்தோட ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 10 வருஷமா நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், கட்டுரைகள், குறுநாவல்கள், நாவல்கள்னு நிறைய எழுதியிருக்காரு. இருந்தாலும் யாராவது இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னாக்கா ஒரே டென்ஷன், படபடப்பு. அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் என்ன அப்படின்றது அலமுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு பரம ரகசியம். 10 வருஷமா அவங்க கட்டி காப்பாத்திட்டு வர ரகசியம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிளேலிஸ்டில் ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? வாசல்ல 3 கார் வந்து இறங்குது. நிறைய விதவிதமான பெண்கள் அழகழகா வராங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. எடிட்டரும் கூடவே வராரு. இங்க அலமும் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு தட்டை அழகா தொடச்சி எடுத்து வைக்கிறா, காஃபி டிகாஷன் போட்டு வைக்கிறா. அங்க ஜன்னல் இடுக்குல வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆர்வத்தோட பார்த்துட்டே இருக்கா. வந்தவங்க எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. கேமரால ஃபிளாஷ் லைட் பயங்கரமா ஸ்ரீவத்சனை கவர் பண்ணி அடிச்சுட்டே இருக்கு. பெண்கள் விடுதலை பற்றின டிஸ்கஷன் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ரீவத்சன் அடக்கத்தோட அதுல ஆண் எழுத்தாளன் எனக்கு நீங்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்னொருத்தவங்க சொல்றாங்க, அச்சச்சோ, இந்த காலத்துல பெண்கள் பத்தி ஆபாசமாவும் அவங்க உடைகளை பத்தியுமே வர்ணிச்சு எழுதக்கூடிய காலத்துல நீங்க எவ்வளவு ஒரு நியாயமா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகா எடுத்து சொல்ற எழுத்தாளன். நான் உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா. இப்படியே டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கு. உள்ள இருந்து அலமு எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டே இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு சொல்றா, நான் என்னை யாரு வரதட்சணை கேட்குறாங்களோ அவங்கள கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான் வரதட்சணை கொடுக்கணும். 2 டிகிரி முடிச்சிருக்கேன், சம்பாதிக்கிறேன், நான் ஏன் பணம் தரணும்? அவன் பணம் கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி ஒருத்தன் வரலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார் அப்படின்னு அந்த கலந்துரையாடல்ல ஒருத்தி போல்டா சொல்றா. உடனே அலமு போண்டா உருட்டி போட்டுட்டே பல வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட திருமணத்தின் போது என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கிறா. அலமுவோட அப்பா 10,000 வரதட்சணையா ஸ்ரீவத்சனோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறதா ஒத்துட்டு இருந்தாரு. கல்யாணம் வரத்துக்கு முந்தின நாள் 5,000 தான் கொடுத்தாரு, இன்னும் 5,000 கொடுக்கல. இப்போ 5,000 எடுத்து வச்சாதான் கல்யாணம் 2 பேரும் கராரா சொல்லிட்டாங்க. அலமுவோட அப்பா அம்மாவோட கழுத்துல இருந்து சங்கிலியை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு 5,000 ரூபாய் கொடுத்தாரு. நடந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஸ்ரீவத்சன் வாயை திறக்கவே இல்லை. அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இதை யோசிச்சு பார்க்கும்பொழுது அலமுக்கு வருத்தமா இருந்தது. அப்படியே தன்னோட விரல் நுனி சுடு எண்ணெயில சுட்டுடுச்சு. அச்சுன்னு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சு தன்னோட விரல் இழுத்துக்கிறா. வெளியில வந்து பாக்குறா. இப்ப எதுக்கு பழைய குப்பையெல்லாம் கலரணும் அப்படின்ட்டு அமைதியா பார்த்துட்டே இருக்கா. உடனே ஸ்ரீவத்சன் சொல்றான், நம்ம டிஸ்கஷனை கொஞ்சம் நிறுத்தலாம், நான் என்னோட மனைவியை கூப்பிடுறேன், கொஞ்சம் நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டே பேசலாமே அப்படின்னு சொன்ன உடனே இன்னொருத்தி கேட்குறா, உங்க மனைவியும் இந்த டிஸ்கஷனை நீங்க கலந்துக்க கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு. உடனே கூப்பிட்டுருக்கலாம், அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், இதெல்லாம் பேச மாட்டா. அண்ட் அதோட மட்டும் இல்லாம சூப்பரா அவளை விட்டா சமைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன ஒவ்வொரு நிமிஷமும் நல்லபடியா பார்த்துக்கிறது என்னோட மனைவி தான். அவ இல்லைன்னா நான் இல்லை. அவ கொடுக்குற ஊக்கம் தான் நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுத்தாளனா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அலமு எல்லாத்தையும் அழகா அரேஞ்ச் பண்ணி பிளேட்ல கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சர்வ் பண்றா. அழகா எல்லாரையும் பார்த்து புன்னகைக்கிறா. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க. சே, ஸ்ரீவத்சன் எவ்வளவு அழகு, என்ன கம்பீரம், இந்த பொண்ணு பாரேன், இந்த அம்மா கொஞ்சம் குள்ளமா பொம்மையாட்டமா பொருத்தம் இல்லாம இல்லை அப்படின்னு ஒருத்தி நினைக்கிறா. இன்னொருத்தவங்க வந்து கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளோ ஒரு அந்யோன்யமான தம்பதியா இருக்காங்க, கணவன் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு இன்னொருத்தி நினைக்கிறா. உடனே ஒருத்தி கேள்வி கேட்கிறா ஸ்ரீவத்சன் கிட்ட, சார் உங்க கதைகள்லாம் உங்க மனைவி கிட்ட நீங்க படிச்சு காட்டுவீங்களா? எஸ் எஸ், என் மனைவி தான் என்னோட முதல் வாசகி. நான் எழுதி முடிச்ச உடனே என் மனைவி கிட்ட தான் படிச்சு காட்டுவேன். அவ அபிப்பிராயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் பத்திரிகைகளுக்கே அனுப்புவேனா பார்த்துக்கோங்களேன். அவ தாங்க உண்மையிலேயே என்னை ரியலா என்கரேஜ் பண்றவ அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றாரு.
அதுக்கும் அலமு ஒரு சின்ன புன்னகையோட காஃபியெல்லாம் கொடுக்குறா எல்லாருக்கும். கொடுத்துட்டு அவள் உள்ளே போயிடுறா. டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்புறாங்க. சக்குன்னு ஒருத்தரும் வந்து ஸ்ரீவத்சனோட நின்று கம்பீரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அலமு தூரத்தில் இருந்து அதையெல்லாம் மகிழ்ச்சியோட பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கே இருந்த ஒரு எடிட்டர், இந்த கலந்துரையாடலை கோஆர்டினேட் பண்ண வந்த எடிட்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. ஸ்ரீவத்சன், இன்னும் 10 வருஷத்துக்குள்ள குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு முக்கியமான எழுத்தாளனா உயர்வீங்க, அந்த அளவுக்கு ஆழம் உங்களுடைய எழுத்துக்கள்ல இருக்கு அப்படின்னு. அந்த எடிட்டரை அலமு ரொம்ப மரியாதையோட தூரமா இருந்து பார்த்து மானசீகமா நன்றி சொல்றா. கலந்துரையாடல் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸ்ரீவத்சன் ரொம்ப மகிழ்ச்சியா பாட்டு பாடிட்டே உற்சாகமா வந்து, அலமு இன்னைக்கு பண்ண டிஃபன் சூப்பர், அந்த போண்டா என்னமா டேஸ்டா இருந்தது தெரியுமா, நீ சாப்பிட்டியா இல்லையா, வா சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ அவளோட கைகளில் அந்த ஆள்காட்டி விரல்ல எண்ணெய் கொப்பளம் இருக்கிறத பார்க்குறான். அச்சோ என்ன இப்படி ஆகிப்போச்சே உடனே ஸ்ரீவத்சன் ஓடி போய் பர்னால் எடுத்துட்டு வந்து அவளோட கை புண்ணுக்கு மருந்து போடுறான். அப்போது அலமுவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. உடனே வருத்தப்படுறியா, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஸ்ரீவத்சன் கேட்குறான். இல்லைன்னு தலையாட்டுறா. இங்கே பாரு அலமு, நான் எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் செய்கிறேன், புரியுதா? சரி, இந்த சமயம் போய் இப்படி எண்ணெய் கொப்பளம் வந்துடுச்சு, அடுத்த வாரம் தொடர்கதைக்கு 2 அத்தியாயம் அனுப்பி ஆகணும், தீபாவளி சமயம், தீபாவளி மலருக்கு வேற நிறைய எழுதணும், இப்போ நீ எப்படி எழுதுவ இந்த கையில் புண்ணோட? உடனே அலமு ஏற்கனவே எழுதி கவரில் போட்டு ஒட்டி வச்சிருந்த தொடர்கதையை எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிட்டு ஸ்ரீவத்சன், வெரி குட், இதெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போவும் அவ கண்ணு முன்னாடி இருக்கு. கல்யாண புதுசுல ரொம்ப அழகா ஆர்வமா ஒரு கதையை எழுதி எடுத்துட்டு வந்து கணவன் கிட்ட காட்டுறா. ஆனா ஸ்ரீவத்சன், இதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்கா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த கதையை பப்ளிஷ் பண்ண உடனேயே பல பாராட்டு கடிதங்கள் இவளுக்கு வருது. மகிழ்ச்சி பொங்குது. தன்னோட கணவன் அதை படிக்கலையேன்ற ஏக்கத்துல திரும்ப வந்து, இங்க பாருங்க எவ்வளோ லெட்டர்ஸ் வந்திருக்கு, என்னோட கதையை எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாரு, இந்த கதை எழுதுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, உனக்கு வேணும்னா நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன், நீ என்னோட பேர்ல கதை எழுதிக்கோ, அப்ப உன்னோட போட்டோ கேட்க மாட்டாங்க, கண்டவன் உன்னை பாராட்டி இந்த மாதிரி கடிதங்களும் எழுத மாட்டான், எல்லாம் என் பேர்ல தான் வரும், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், உனக்கு எழுதணுங்கிற உன்னோட ஆசையும் பூர்த்தி ஆகும், சரியா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறான். நீ எல்லாம் ஒரு நாகரிகமான மனுஷனா அப்படின்னு அவனை பார்த்து திட்டணும் போல அவளுக்கு கோபம் கொப்பளிக்குது. ஆனா இவன் திட்டவட்டமா என்ன சொல்றானா, அலமு ஸ்ரீவத்சனோட பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா ஸ்ரீவத்சன் ஒரு எழுத்தாளனோட புருஷன் அப்படின்ற பேரு எனக்கு வரக்கூடாது, உனக்கு எழுதணுன்ற ஆசை இருந்தா இதுதான் ஒரே வழி, நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அலமு கொஞ்ச நாள் எழுதாமே இருக்கா. ஆனா அவளுக்கு சாப்பிடாம கூட இருக்க முடியும், எழுதாம இருக்க முடியல. சரி, யாரோட பேர்ல வந்தா என்ன இப்போ அப்படின்னு தன்னோட கணவனோட பேர்லேயே இவ்வளோ வருஷமா கதைகளை எழுதி கணவனோட புகைப்படமே அங்கே வந்து எல்லா அங்கீகாரமும் கணவனுக்கே கிடைக்குது. இதோ அன்னைக்கு நைட்டு ஸ்ரீவத்சனோட கொரட்டை சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அலமு அழகா ஒரு கதையை தீபாவளி மலருக்காக எழுதுறா. சபல புத்தி பிடிச்ச ஒரு கணவன் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி மனைவி எப்படி தைரியமா போறா அப்படின்ற கதையை அழகா எழுதுறா. அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய இரவல் வெளிச்சத்தில் ஒரு நிலான்ற கதையை தான் இன்னைக்கு நாம கேட்டோம். இப்ப பெண்கள் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க, பல விஷயங்கள் செய்யறாங்க, தங்களுக்குன்ட்டு ஒரு கெரியரை அமைச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் எக்கச்சக்கம். அதுல ஒரு சாம்பிள் தான் இந்த கதையில வந்த அலமு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்ரீவத்சனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.